பாரம்பரிய சமையல். பாரம்பரிய சமையல்ல இப்ப நம்ம பார்க்க போறது கேழ்வரகு அவல் பழக்கலவை. கேழ்வரகு அவல் பழக்கலவை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கேழ்வரகு அவல், மாம்பழம், வாழைப்பழம், மாதுளம்பழம், நாட்டு சர்க்கரை, முந்திரி, பாதாம், ஏலக்காய், தேங்காய்பால். கேழ்வரகு அவல் பழக்கலவை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் கேழ்வரகு அவல் எடுத்துருக்கேன். இந்த அவல் எடுத்துக்கோங்க. எந்த அவல் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கேழ்வரகு அவல் எடுத்துக்கோங்க, கோதுமை அவல் எடுத்துக்கோங்க. இது எல்லா சிறுதானியத்துலேயும் அவல் வந்துருச்சு. திணை, வரகு, சாமை எல்லாத்துலேயும் வந்துருச்சு. அதே மாதிரி பாரம்பரிய அரிசியில் மாப்பிள்ளை சம்பா அவல் கிடைக்குது, கருப்பு கவுனி அவல் கிடைக்குது. நீங்கள் எந்த அவல் வேணால் எடுத்துக்கோங்க. இன்னும் சகப்பு அவல் இருக்குது. எந்த அவல் வேணால் எடுத்துக்கோங்க. எல்லா அவலுமே ரொம்ப சத்தானது. இது எப்படி செய்கிறாங்கன்னா, நெல்லை ஊற வச்சுருவாங்க. அதை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நெல்லோட இடிப்பாங்க. இடிக்கும்போது ஊமி தனியாக, இந்த நெல் நம்மளோட உள்ளே இருக்கிற அரிசி தனியாக வந்துடும். அந்த மாதிரி செய்கிறது தான் இந்த அவல். இது ரொம்ப சத்தானது. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு சும்மா நாங்கள்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது சும்மா ஊற வச்சு சர்க்கரை போட்டு தேங்காய் போட்டு கொடுப்பாங்க. டெய்லியுமே அது ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்துட்ருப்பாங்க அவலில். இப்போ நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக பழம்லாம் சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. பார்க்கும்போதே ஒரு சாப்பிட்ணுன்னு ஒரு ஆர்வம் தூண்டும். அது நான் தேங்காய் பாலை வச்சு ஒரு கலவை மாதிரி செய்ய போகிறேன். தேங்காய் பாலை ஊற்றிக்கோங்க. அது கூட இந்த அவல் இருக்கு இல்லைங்களா, அவலை சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அவல் வேணால் எடுத்துக்கோங்க. ராகி அவல், நம்ம கேழ்வரகு அவல் எடுத்துருக்கோம். இதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது. இது காலை உணவாக சாப்பிடுங்க, ரொம்பவே சத்தானது. நம்ம டெய்லி இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு நாள் மட்டும் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கலாமே. நம்மளுக்கு சத்தான பொருளும் கிடைக்கும், இந்த மாதிரி நம்ம உடம்புக்கும் நல்ல சத்து கிடைக்கும். அது கூட நம்ம இந்த முந்திரியும், பாதாம், வேர்க்கடலை போடலாம், பிஸ்தா போடலாம். உங்களுக்கு எந்த நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துக்கோங்க. நம்ம சாதா பாலில் சாப்பிட்றதோடய இந்த மாதிரி தேங்காய் பாலில் சாப்பிடும்போது சத்து நிறைய இருக்கும். தேங்காய் பால் சாதாரணமாக எவ்வளோ சத்துன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த தேங்காய் பாலில் இந்த மாதிரி கலந்து சாப்பிட்டா அந்த தேங்காய் பால் டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். அதோடு இந்த ஃபுல்லாக நம்ம சத்தான அவல் போடுறோம், ராகி அவல் போடுறோம், அது மாதிரி பழங்க சேர்க்குறோம். எல்லாமே நம்ம சேர்க்கும் போது எல்லாமே ஒரு ஹெல்த்தி ஃபுட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இது கூட நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இனிப்பு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எவ்வளோ சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் எல்லா சத்துமே இருக்குது. நட்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, முந்திரி போட்டிருக்கோம், பாதாம் போட்டிருக்கோம். முந்திரிலையும் பாதாம்லேயும் நல்ல சத்து இருக்குது. தேவையான நல்ல கொழுப்பு சத்து நம்ம பாதாமில் இருக்குது. அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஏலக்காய் தூள், நம்ம வாசனை உங்களுக்கு பிடிச்சா போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் ஏலக்காய் தூள் போடும்போது. ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து வாழைப்பழம். நீங்கள் என்ன வாழைப்பழம் வேணால் போட்டுக்கோங்க. இன்னும் இந்த செவ்வாழை கிடைச்சா ரொம்ப நல்லது. செவ்வாழை வாழைப்பழம் போட்டிங்கன்னா அந்த சத்து எனர்ஜி ரொம்ப தரும். நம்மளுக்கு வயிறும் ஃபுல்லாகும், எனர்ஜியாகவும் இருக்கலாம். இன்னொன்று, குழந்தைங்களுக்குலாம் செவ்வாழை கொடுக்கறது, டெய்லி ஒரு பழம் கொடுங்க. குழந்தைங்க நல்லா புஷ்டியாக இருப்பாங்க. நான் ஏலக்கி பழம் எடுத்திருக்கேன். என் வாழைப்பழமும் சேர்த்துக்கலாம். மேங்கோவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்தது மாதுளம்பழம். நீங்கள் எந்த பழம் வேணால் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன பழம் பிடிக்குமோ அதெல்லாம் சேர்த்து அப்படியே அந்த அவல், பழம், நாட்டு சர்க்கரை, தேங்காய் பால் இது எல்லாமே சேர்ந்து சாப்பிடும்போது எல்லா சத்துமே கிடைக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். சூப்பரான கேழ்வரகு அவல் பழக்கலவை ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடியது தான். நம்மளுக்கு அடுப்பு தேவையில்லை, ரொம்ப நேரம் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஆனால் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி விரும்பி கேட்பாங்க. ஏன்னா இதில் அவல் நல்ல தேங்காய் பாலில் ஊறி இருக்கும் இல்லைங்களா, அது கூட நட்ஸு, இந்த பழம்லாம் சேர்த்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ஆரோக்கியமாக இருங்க.